ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருக்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. இல்ல என்னப்பா இது? தயவு செஞ்சு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்காதீங்க. மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. மாமா நான் சண்டைலாம் போடல மாமா. உங்க பிள்ளைக்கு இப்ப இருக்கிற சூழ்நிலைய பத்தி சொல்லி புரிய வைக்க தான் முயற்சி பண்றேன். இங்க பாரு, நீ உண்மையிலே முயற்சி பண்றேன்னா ரோஹினியோட கல்யாணத்தை நாளை கழிச்சு நடத்துறதுக்கு முயற்சி பண்ணு. அது ஒண்ணுதான் இப்ப நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கறது. அதை விட்டுட்டு தேவையில்லாம ஏதாவது பேசி குட்டையை குழப்பிட்டு இருக்காத பாத்துக்கோ. ஏங்க பிடிவாதம் பிடிக்கிறீங்க? ஜோசியர் தான் டைம் சரியில்லைன்னு சொல்றாருல, அவரோட எச்சரிக்கையை மீறி நம்ம இந்த கல்யாணத்தை பண்ணலாமா? இல்ல ஜோசியர் என்ன சொன்னாரு? அத ஃபர்ஸ்ட் முழுசா சொல்லு. உன் வசதிக்கு ஏத்த மாதிரி பாதியை மட்டும் சொல்லிட்டு மீதியை முழுங்காத. எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஜோசியர் ரோஹினிக்கு டைம் சரியில்லை, கல்யாண யோகம் வரலன்னு சொன்னாரு. அது உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இத சொன்ன ஜோசியர் தான் இதுக்கான பரிகாரத்தையே சொன்னாரு. அதே வசதியா மறைச்சிட்டு நம்மளெல்லாம் பயமுறுத்தி இந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்குறா. நான் ஒண்ணு பயமூர்த்தி ரோஹிணி கல்யாணத்தை நிறுத்தணும்லாம் நினைக்கலங்க. ஜோசியர் சொன்ன மாதிரி ஏதாவது தப்பா, ஒண்ணு கெடுக்க ஒண்ணு கெட்டதா, அசம்பாவிதமா ஏதாவது நடந்துருச்சுன்னா என்னங்க பண்றது? அப்படிதான் நடக்க போகுது. அதுக்குதான் நான் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வர வரைக்கும் கொக்கு மாதிரி காத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்றத கொஞ்சமாவது எல்லாரும் யோசிச்சு பாருங்க. அப்படி ஏதாவது நடந்துருச்சுன்னா? அப்படி எதுவும் நடக்கலனா? இப்படி விதண்டாவாதம் பேசினா நான் எப்படிங்க பதில் சொல்றது? அப்ப பேசாம இரு. ஜோசியர் பரிகாரத்தை சொன்னார்ல, நாமளும் அதை செய்யறோம்னு ஒத்துக்கிட்டோம். அதோட இந்த விஷயம் முடிஞ்சு போச்சு. நீதான் இப்ப தேவையில்லாம முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்க. எங்க நான் சொல்றது கொஞ்சம் பொறுமையா யோசிச்சு பாருங்க. இது நம்ம ரோஹிணியோட வாழ்க்கை. எடுத்தவங்க கவுத்தாலும் முடிவெடுக்க முடியாது. ஆதிரியாக்கா இருங்க. புருஷனும் பொண்டாட்டியும் பேசிட்டு இருக்கும்போது நாம குறுக்க எதுவும் பேச வேண்டான்னு தான் சைலண்டா இருந்தேன். இப்போ பிரபு மாமா சொல்ற மாதிரி பரிகாரத்தை பண்ணிட்டா எல்லாம் சரியாயிட போகுது. அப்புறம் என்ன அவங்களுக்கு பிரச்சனை? இத பாரு, உனக்கு நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ரொம்ப நல்ல மாதிரி கேள்வி கேட்ப, உனக்கு நான் பதில் சொல்லணுமா? ஆதிமா, நீ அம்மா இப்படி கோபப்படுற? சத்யா கண்ணு கேட்டதும் நியாயம் தானே? அதுக்கு நீ பதில் சொல்லு. ஓஹோ, நம்மள முறைக்கிறாளே. இப்படி எல்லார்கிட்டயும் கோவப்பட்ட என்ன அர்த்தம்? பதில சொல்லு. ஏதாவது சின்ன பிரச்சனைனா அதுக்கு பரிகார பூஜை பண்ணி சரியாகுங்கிற நம்பிக்கையோட மேற்கொண்டு வேலையை பார்க்கலாம். ஆனா இது ரோஹிணியோட கல்யாண விஷயம். இதுல நாம ரிஸ்க் எடுக்க முடியாதுங்க. அதனால நான் இப்படி சொல்றேன். இது வரைக்கும் நடந்த எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்களேன். இந்த கல்யாண பேச்சு ஆரம்பிச்சதுல இருந்து ஒண்ணு மாத்தி ஒண்ணு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இப்ப என்னதான் நீ சொல்றீங்க? இந்த கல்யாணமே வேணாங்கறீங்களா? கல்யாணம் வேணான்னு நான் சொல்லவே இல்ல. இப்பவே அவசர அவசரமா பண்ணாம கொஞ்ச நாள் தள்ளி போடலாம் தான் நான் சொல்றேன். எதுக்கு நீ தள்ளி போடணும்? ரோஹிணி மாமனார் ஹாஸ்பிட்டல்ல எந்த நிலைமையில இருக்காரு நீங்களே பாத்தீங்கல்ல. எந்த நேரத்துல என்ன நடக்கும் நான் குற்ற உணர்ச்சியில தவிச்சுக்கிட்டு இருக்கேன். அது போகணும்னா ரோஹிணிக்கும் குமரகுரு மாப்பிளைக்கும் குறிச்ச நேரத்துல கல்யாணம் நடந்தே தீரும். என்ன பேசுற கார்த்தினி? உன் குற்ற உணர்ச்சி போனுங்கிறதுக்காக அள்ளி தெளிச்ச கோலம் மாதிரி அறக்க பறக்க ரோஹிணியோட கல்யாணத்தை பண்ணணும்னு நினைக்கிறது நியாயமா? ஒரு தப்ப சரி பண்றதுக்காக இன்னொரு தப்பெல்லாம் நம்ம பண்ண கூடாது. இங்க பாருங்க, என் குற்ற உணர்ச்சி போகணுங்கிறதுக்காக மட்டும் சொல்லல. மாப்பிளையோட அக்கா ரோஹிணியை பத்தி தப்பா சொன்னதும் மாப்பிள்ளை என்ன சொன்னாரு? அவர் ரொம்ப அன்பா பக்குவமா நடந்துகிட்டாரு. அப்படிப்பட்டவருக்காக, அவங்க அப்பாவுக்காக நம்ம ரோஹிணி நாளைக்கு கல்யாணம் பண்ணிதான் ஆகணும். இந்த நேரத்துல கல்யாணத்தை தள்ளி போட சொல்லி நீங்க இப்படி பிரச்சனை பண்றது சரியில்லை அண்ணி. அது வேற ஒண்ணும் இல்லங்க. ரோஹிணி கல்யாணத்தை நீங்களும் பிரபு மாமாவும் முன்னாடி நின்னு நடத்துறீங்கல்ல, அதனாலதான் ஆதிரி அக்காவுக்கு ஈகோ. இந்த வீட்ல கல்யாணமா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, அது ஆதிரி அக்கா தான் முன்னாடி நின்னு நடத்தணும்னு அகம்பாவத்துல பேசிட்டு இருக்காங்க. யாருக்கடி அகம்பாவம்? எனக்கு அகம்பாவமா உனக்கு அகம்பாவமா? கண்ணாடி முன்னாடி உன்னை பார்த்து பேச வேண்டிய விஷயத்த என்ன பார்த்து பேசுறியா நீ? இந்த கல்யாணம் உடனே நடந்து ரோஹிணி கஷ்டப்பட்டா அத பார்த்து நாங்களா கஷ்டப்படுவோம், நீ சந்தோஷப்படுவ. அதனால தானே இப்படி நல்லவ மாதிரி சிண்டு முடிச்சு விட்டு குடும்பத்துக்குள்ள சண்டை மூட்டி விடுற. அண்ணி சும்மா கோவப்பட்டு கத்தாதீங்க. சத்யா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? எதுவா இருந்தாலும் உங்களாலதான் நடக்கணும்னு நினைக்கிறவங்க நீங்க. நிறைய விஷயத்துல உங்களை நானே கவனிச்சிருக்கேன். நான் மறுபடியும் பேசினா நீங்க தாங்க மாட்டீங்க. அண்ணி, நீங்க இந்த வீட்டுக்கு வாழ வந்த மருமக. அதுக்கு என்ன லிமிட்டோ அந்த அளவுக்கு தான் நீங்க நடக்கணும். ரோஹிணியோட கல்யாணத்தை எப்ப நடத்தணும், எப்படி நடத்தணும்னு இந்த வீட்டுல இருக்க 3 ஆம்பளைங்க நாங்க முடிவு பண்ணிக்கிறோம். இதுல நீங்க அனாவசியமா தலையிட்டு கருத்து எதுவும் சொல்ல தேவையில்ல. புரியுதுங்களா?
ரோஹிணி, இங்க வா. இங்க பார், நான் கேட்கறதுக்கு ஒளிவு மறைவு இல்லாம உண்மையை சொல்லு. உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா இல்லையா? ஐயோ, இவ பாட்டுக்கு அவசரப்பட்டு கௌதம பத்தி ஒளிரிடக் கூடாதே. ரோஹிணி, உன்னதான் கேக்குறேன், சொல்லு. ரோஹிணிக்கு விருப்பம் இல்லைன்னு நான் சொன்னேனா? ஏன் நான் சொல்றது நீங்க யாருமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க? அண்ணி, உங்களை நாங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கோம். இப்ப அதுதான் பிரச்சனையே. ரோஹிணி, நீ சொல்லு, உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்குல்ல? விருப்பம் தானே. அண்ணே, நீ குறிச்ச நாள்ல அதே நேரத்துல நீ சொன்ன அதே மாப்பிளைய நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு. அண்ணி, தோ ரோஹிணி சொன்னது உங்க காதுல விழுந்துச்சா? இல்ல இன்னொரு தடவை சொல்லட்டுமா? கார்த்தி, இங்க பாரு, தாலி கட்டி குடும்பம் நடத்த போறவ என் தங்கச்சி. அவளே என் முடிவுக்கு சரின்னு சொல்லிட்டா. இதுக்கப்புறம் யாரும் இதுல தலையிடக்கூடாது. ரோஹிணி, ஏற்கனவே சொன்ன தேதியில உனக்கும் மாப்பிள்ளைக்கும் கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி காட்டுவேன். இந்த கல்யாணத்துக்கு விருப்பம் இருக்கிறவங்க வாங்க, விருப்பம் இல்லைன்னா கல்யாணத்துக்கு வராதீங்க.